யோசிக்கிற? எனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு யோசிக்கிறியா? மாப்பிள்ளையோட தம்பி வாசு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான்னு அவனை பார்க்க போனப்போ பாக்கியமும் வாசுவும் உன் விஷயமா பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க 2 பேருமே ஓ சதிக்கு உடந்தையா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் அப்படியே ஆடி போயிட்டேன். எல்லாத்துக்குமே மூல காரணம் நீதான்னு தெரிஞ்சதும் உன்னை வேரோட அறுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என் பொண்டாட்டி உன்னை அடிச்சு அவமானப்படுத்தினாங்கிற காரணத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கையை பறிச்சு அந்த இடத்துல நீ வாழணும்னு பாக்குறியா? விட மாட்டேன். என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு அவளை நடு ரோட்ல பிரசவிக்க வச்ச உன்னை இந்த வீட்டுல வாழ விட மாட்டேன். என் பொண்ணை என்ன பாடுபடுத்தி வச்ச, அதுக்கு எல்லாத்துக்கும் வட்டியும் முதலமா சேர்த்து இன்னைக்கு நீ அனுபவிக்க போற. என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? என்ன பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன அவ்வளவு சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட முடியுமா? நான் யாருன்னு தெரியும்ல, நந்தினி. இந்த இடத்துக்கு வரதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு புத்திசாலித்தனமா செயல்பட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. கிடைச்ச இடத்த அவ்வளவு சீக்கிரமா கோட்டை விட்டுருவேனா? என்ன பத்தின உண்மையெல்லாம் நீங்க செல்வத்துக்கிட்ட போய் சொன்னா அவரை நம்பிடுவாரா? அதை நம்பி இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரா? அதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? இல்ல செய்யதான் விட்டுருவேனா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் ஆணவமும் அகம்பாவமும் அழியலையே. மாப்பிள்ளை என்ன உன்னை வீட்டை விட்டு அனுப்புறது? நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். போடி வெளியே, போடி போடி வெளியே. நான் சொல்றேன்ல, போடி வெளியே, போடி 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 வெளியே, வெளியே போடி. மாப்பிள்ளை வந்துட்டாரு, இனிமே உன் ஆட்டம் க்ளோஸ். யோ சிவராமா, அடி பாவி, கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டியா? நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை இந்த வீட்டுல நான் வாழ விட மாட்டேன்டி. வாடி வெளியே, வாடி வெளியேங்கறல்ல, வாடி வாடி வாடி, வெளியே போடி. சரி, நான் அப்புறம் பேசுறேன். வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ ப்ளீஸ், என்ன கொன்னுடாதீங்க, என்ன கொன்னுடாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ். செல்வம், என்ன காப்பாத்து செல்வம், இந்த கொலைகாரங்கிட்ட என்ன காப்பாத்து செல்வம். என்னன்னே தெரியல செல்வம், வந்ததுல இருந்து என்னென்னமோ பேசி வெறி பிடிச்ச மாதிரி என்ன கொலை பண்ண வராரு செல்வம். இவளை நம்பாதீங்க மாப்பிள்ள, இவ பெரிய சதிகாரி. இவ சதி பண்ணிதான் அர்ச்சனாவையும் உங்களையும் பிரிச்சு வச்சிருக்கா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவகிட்ட நியாயம் கேட்டப்போ ஆணவமாவும் திமிராவும் பேசுறா. இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா. முதல்ல இவ தான் கத்தி எடுத்தா, தந்திரமா அதை என் கையில கொடுத்துட்டு நான் தான் கொலை பண்ண வந்தேன்னு பிளேட்டை திருப்பி போடுறா. தயவு செஞ்சு இவளை நம்பாதீங்க மாப்பிள்ள. இது வரைக்கும் நானும் உன்கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டது இல்ல. உனக்குன்னு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். இப்ப அதையும் மொத்தமா கெடுத்துட்டியே. மாப்பிள்ள, நான் சொல்றத அர்ச்சி வாய மூடு. யாருக்கு யாரு மாப்பிள்ள? வீட்டுல தங்க இருக்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ணவ பாக்குற? இல்ல மாப்பிள்ள, நான் தான் நீ கையில கத்தியோட நிக்கிறத பார்த்தேன். இல்லன்னு போய் சொல்ல போறியா? என் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் நந்தினியை கொலை பண்ற அளவுக்கு உனக்கு என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல மாப்பிள்ள. இவளை பத்தின உண்மையெல்லாம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இவ உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அந்த உண்மையெல்லாம் எங்க நான் உங்ககிட்ட சொல்லிட போறேன்னு பயந்து நான் தான் கொலை பண்ண வந்தேன்னு என் மேல ஒரு பழிய போட்டு
நாடகம் ஆடுறா. செல்வம், இவர் சொல்றதெல்லாம் நம்பாத செல்வம். இவர் ஏதேதோ பேசி உன்னை என்னையும் பெருக்கி பாக்குறாரு. வந்ததுல இருந்து என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு செல்வம். இந்த வீட்டை விட்டு வெளியில போட்டு என்ன பிடிச்சு தள்ளி விட்டாரு செல்வம். நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு கையில கத்தி எடுத்துக்கிட்டு என்ன கொல்ல வராரு செல்வம். தனியா இருக்கிற ஒரு பொண்ணை மிரட்டி கொலை பண்ண பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனையா? மாப்பிள்ள, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இவளை நம்பாதீங்க. இதுக்கு மேல நந்தினி பத்தி ஒரு வார்த்தை பேசுனேன். இல்ல மாப்பிள்ள, மாப்பிள்ள போ. போயவில்லை. இதுக்கு மேல உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் என் வீட்டு பக்கம் கால் எடுத்து வச்சிங்க, வெட்டி போட்டுருவேன். வா. அப்பா, பா, எந்திரிங்க பா, எந்திரிங்க எந்திரிங்க. இதோ, பாத்து. வாங்க வாங்க போலாம் வாங்க. பாத்து. இறங்குங்கப்பா. பா, வீடு வந்துருச்சு, இறங்குங்கப்பா. பா, அங்க நடந்த எதையும் தயவு செஞ்சு வீட்டுல சொல்லிடாத கூப்பா. என்னப்பா அது அநியாயமா இருக்குது? வயசுல பெரியவர், மாமனார்னு கூட பார்க்காம உங்களை இப்படி அவமானப்படுத்திருக்கான். இதை வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவனை விடக்கூடாதுப்பா. உங்க மேல கை வச்ச அந்த செல்வத்தை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா கூட தப்பு இல்லப்பா. கூப்பா, அங்க நடந்த விஷயத்த ஒன்னாலே தாங்கிக்க முடியலையே. சிவகாமிக்கும் அர்ச்சனாவுக்கும் விஷயம் தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அங்க நடந்த விஷயத்த தயவு செஞ்சு உன் மனசோட வச்சுக்க. என்னப்பா அது, என் வாயை இப்படி கட்டி போட்டுட்டீங்களே. குப்பா, சரிங்கப்பா, உங்களுக்காக இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். வாங்க, உங்களை வீட்டுல விட்டு போறேன். குப்பா, நீ உனக்கு தப்பா எடுத்துக்காத. நானே போயிடுறேன். நீ கிளம்பு. பரவாயில்ல, வாங்கப்பா. கிளம்பு குப்பா. சரிப்பா.
அப்பா என்னப்பா இங்கே உட்காந்துட்டீங்க? அப்பா வந்துட்டீங்களாங்க? ஏங்க அந்த வாசு பையனை பார்க்க அப்ப போனீங்க, இப்பதான் வரீங்க? அப்பா என்னாச்சுப்பா? ரொம்ப களைப்பா இருக்கீங்க. வாசுக்கு ரொம்ப முடியலைங்களா? டாக்டர் ஏதாவது கெடு வச்சிட்டாரா என்ன? அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? சிவகாமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. சரிங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இந்தாங்க. எங்க ஆஸ்பத்திரியில ஏதாவது பிரச்சனையா? உங்க முகமே சரியில்லையேங்க. என்னங்க ஆச்சு? உங்க முகமே சரியா இல்லைங்களே. என்னங்க நடந்தது? நீங்க எதையோ எங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஏங்க சட்டையில வேற கசங்கி இருக்கு. எங்கேயாவது கீழே கீழே விழுந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்லப்பா, நீங்க அம்மா கிட்டயும் என்கிட்டயும் எதையும் மறைக்க பாக்குறீங்க. என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லுங்க. என்னங்க ஏங்க இப்படி கண் கலங்குறீங்க? என்ன ஆச்சுங்க? உண்மையை சொல்லுங்க. அப்பா என்னாச்சுப்பா? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. என்னப்பா ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த தப்புமே நடக்கலடா. அப்படி நடக்காத ஒரு தப்ப நடந்ததா சொல்லி அவனை நம்ப வச்சிருக்கானா? அவ சாதாரணமானவ இல்லடா, எப்பேற்பட்ட கைகாரின்னு புரிஞ்சுக்கோ. அம்மாடி அர்ச்சனா, அப்பா என்னாச்சுப்பா? உடம்புக்கு என்ன பண்ணுது? என்னங்க? எனக்கு நடந்த அவமானத்தை சொல்லாம மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லை, எல்லாம் நந்தினியோட திட்டம் தான்னு அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. அப்பா என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. சிவகாமி, என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரியலீங்க. வெளியில போயிட்டு வந்தாரு, வாசல்லே உக்காந்துட்டாரு. என்ன ஏதுன்னு கேக்குறேன், ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு உடம்பு ஏதோ பண்ணுது போல இருக்குமா? நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாமா? என்னங்க என்னங்க பண்ணுது உங்களுக்கு? பானு, நீ போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாமா. போமா, சீக்கிரம் போ. என்னங்க 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 அர்ச்சனா, என்னங்க அர்ச்சனா, அர்ச்சனா, வந்து வந்து உங்ககிட்ட ஒரு உண்மை, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அர்ச்சனா. அர்ச்சனா, அர்ச்சனா, கொஞ்சம் தண்ணி குடிங்க. என்னங்க அம்மா என்னங்க? ஐயோ சிவகாமி, உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாருமா. செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணாம யார் இதுல கூப்பிடுறது? ஹலோ, எப்போ? சரி. ஜெயந்தி, ஜெயந்தி, ஜெயந்தி. என்னம்மா, என்னாச்சு? மாப்பிள்ளை எங்க? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. என்னத்த? மாப்பிள்ளை இப்பதான் ஃபோன் வந்தது. யார் ஃபோன் பண்ணாங்க? அது அது வந்து அது வந்து உங்க அப்பா அம்மா குடியிருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து சேகர் தான் ஃபோன் பண்ணா. அவன் எதுக்கு அத்தை இங்க ஃபோன் பண்ணா? அது
உங்க அப்பா இறந்துட்டாரா? என்னம்மா சொல்ற? மாமா நல்லா தானே இருந்தாரு. ஹார்ட் அட்டாக்கா ஜெயந்தி? எங்க அப்பாவை நானே கொன்னுட்டேனே. ஐயோ அப்பா, அப்பா, எங்க அப்பாவை நானே கொன்னுட்டேனே. ஐயோ, நல்லா இருந்தவர் திடீர்னு போயிட்டார். அதுக்கு காரணமே நான் தானே. ஐயோ, ஐயோ. என்னங்க? நான் பொண்ணுங்களோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு இருந்த எங்க அப்பாவுக்கு துணையா இருக்க வேண்டிய நான் வேணையா போயிட்டேனே. அப்பா, கடைசி காலத்துல துணையா இருக்க வேண்டிய தான் மகன் வேணையா போயிட்டான்ற கவலையிலே எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரே. எங்க அப்பாவை நானே கொண்டுட்டேனே. அப்பா, என்னங்க? அப்பா, அழாதீங்க. அப்பா, என்னங்க? அப்பா, அப்பா, என்னங்க? நாம உடனே போய் பார்க்கலாங்க. வாங்க, எழுந்துருங்க. ஜெயந்தி, என்னம்மா? என்னதான் இருந்தாலும் உன் சம்மந்தி தானே. வாமா போலாம். அது இல்ல ஜெயந்தி, நாம அவங்கள போலீஸ் கேஸ்ன்னு ஜெயில் வரைக்கும் போக வச்சிட்டோம். நம்ம எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறது? இந்த சூழ்நிலையில எங்க அம்மா முகத்துல எப்படி முழிப்பண்ணே தெரியலையே. நான் பாவி என்னங்க நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிங்க? நாம போய் பார்க்கணுங்க. இது வரைக்கும் நாம செஞ்ச அநியாயத்தை விட இப்ப நாம போகாம இருந்தோம்னா அதை விட அநியாயம் வேற எதுவும் இல்லைங்க. நீங்க ஒரே மகங்க. அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நீங்க தான் செய்யணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க. நாம போலாம். என்னங்க சொன்னா கேளுங்க. வாங்க போலாம். நானே கொண்டுட்டேனே பவங்கள. ஐயோ, மாப்பிள்ள, ஜெயந்தி சொல்றது சரிதான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் நம்ம கையிலயே இருக்கு. எழுந்திரிங்க மாப்பிள்ள, சீக்கிரம் போலாம் மாப்பிள்ள. வாங்க, எழுந்திருங்க மாப்பிள்ள. எழுந்திருங்க.